தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவரின் அருளும் சமாதானமும் உங்கள் அனைவருடனும் இருப்பதாக. இறைவா, இன்று உமது வார்த்தையை கேட்க எங்கள் இதயங்களையும் மனங்களையும் திறந்தருளும். உமது திருவுளத்தின்படி வாழும் ஞானத்தையும் அருளையும் எங்களுக்கு வழங்குவீராக. ஆமீன். வாருங்கள், இன்றைய இறை வார்த்தையை இறை பக்தியுடன் தியானிப்போம். முதல் வாசகம். எசாயா இறைவாக்கினர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 56, இறை வார்த்தைகள் 1 மற்றும் 6 முதல் 7 வரை. முதல் வாசகத்தின் சுருக்கம். இறைவன் நீதியையும் நேர்மையையும் கடைபிடிக்க அழைக்கிறார். அவருடன் இணைந்து அவரை நேசித்து அவரது கட்டளைகளை கடைபிடிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை இறைவன் ஏற்றுக்கொள்கிறார். அந்நியர்களையும் தம்முடைய மக்களாக ஏற்றுக்கொண்டு அவர்களின் ஜெபங்களையும் பலிகளையும் தமது ஆலயத்தில் ஏற்றுக்கொள்வேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். இரண்டாம் வாசகம். புனித பவுல் திருத்தூதர் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 13 முதல் 15 வரை மற்றும் 29 முதல் 32 வரை. இரண்டாம் வாசகத்தின் சுருக்கம். திருத்தூதர் பவுல் பிற இனத்தவருக்கான தனது பணியை பற்றி பேசுகிறார். இஸ்ரேல் மக்கள் சிலர் இறைவனை நிராகரித்திருந்தாலும் இறைவன் அவர்களை கைவிடவில்லை என்பதை அவர் வலியுறுத்துகிறார். இறைவனின் அருளும் அழைப்பும் திரும்ப பெறப்படுவதில்லை. அனைவரும் இறைவனின் இரக்கத்தை பெறுவதற்காக சில காலம் கீழ்ப்படியாமல் இருந்தாலும் இறைவன் அனைவரிடமும் இரக்கம் காட்டுகிறார். இன்றைய நற்செய்தி. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 21 முதல் 28 வரை. நற்செய்தியின் சுருக்கம். கனானிய பெண் தனது மகளுக்காக இயேசுவிடம் உதவி கேட்கிறாள். உடனடியாக பதில் கிடைக்காத போதும் அவள் இயேசுவை விட்டு விலகவில்லை. மிகுந்த தாழ்மையுடனும் நம்பிக்கையுடனும் தொடர்ந்து வேண்டுகிறாள். அவளுடைய நம்பிக்கையை பார்த்த இயேசு, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீ விரும்பியபடியே உனக்கு நிகழட்டும் என்று கூறுகிறார். அந்த நேரத்திலேயே அவளுடைய மகள் குணமடைகிறாள். வாசகங்களின் மையச் செய்தி. இன்றைய வாசகங்கள் இறைவனின் அன்பும் இரக்கமும் எல்லா மக்களுக்கும் உரியது என்பதை நமக்கு உணர்த்துகின்றன. கனானிய பெண்ணை போல நமது வேண்டுதல்களுக்கு உடனடியாக பதில் கிடைக்காவிட்டாலும் நம்பிக்கையையும் விடாமுயற்சியையும் கைவிடாமல் இறைவனை நம்ப வேண்டும். இறைவனை முழு நம்பிக்கையுடன் பற்றிக் கொள்வோம். அனைவரையும் அன்புடன் ஏற்றுக்கொள்வோம். சிந்தனை துளிகள். இறைவனிடம் நான் முழு நம்பிக்கையுடன் ஜெபிக்கிறேனா? என் வேண்டுதல்களுக்கு தாமதமான பதில் கிடைக்கும்போது நம்பிக்கையை இழக்கிறேனா? என்னை விட வேறுபட்டவர்களை அன்புடன் ஏற்றுக்கொள்கிறேனா? பிறரின் குறைகளை பார்க்காமல் இறைவனின் இரக்கத்துடன் அவர்களை பார்க்கிறேனா? கனானிய பெண்ணை போல விடாமுயற்சியுடன் இறைவனை நாடுகிறேனா? சற்று சிந்திப்போம். நிறைவு ஜெபம். அன்பான இறைவா, கனானிய பெண்ணை போல உறுதியான நம்பிக்கையுடன் உம்மை நாட எங்களுக்கு அருளும். எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தாமதமானாலும் உம்மீது நம்பிக்கை இழக்காமல் இருக்க உதவும். அனைவரையும் அன்புடனும் இரக்கத்துடனும் ஏற்றுக்கொள்ளும் நல்ல இதயத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் நம்பிக்கையை வலுப்படுத்தி உமது அன்பில் என்றும் நிலைத்திருக்க செய்வீராக. ஆமேன். இன்றைய இறைவார்த்தை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இறைவார்த்தை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். ஆண்டவரின் அமைதி உங்களோடு இருப்பதாக.